ஹிந்தி திணிப்பைத்தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர ஹிந்தி மொழியையோ அந்த மக்களையோ அல்ல. அதனால் ஹிந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம் என்று திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது, நாம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் இந்தியாவின் ஒட்டுமொத்த கவனமும் நம்மை நோக்கி திரும்பியிருக்கிறது. தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படவுள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் மாநிலங்களில் உள்ள 29 கட்சிகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நம் சார்பில் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி இடம்பெற்ற குழுவினர் சென்று நம் கருத்தை விளக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை பிரச்சனையில் நமக்கான உரிமையை பெற இது ஒரு துவக்கமே. நம் கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி அடையும் வரை இந்த போராட்டமும் முன்னெடுப்பும் தொடர வேண்டும். தொகுதி மறுவரையறை, நிதி பகிர்வு, மும்மொழி கொள்கை என தொடர்ச்சியாக நம்மை பாஜக அரசு வஞ்சிக்கிறது. இவற்றில் தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்க அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயலாற்றிட வேண்டும். தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல, தமிழகத்தின் பிரச்சனை, பல மாநிலங்களின் பிரச்சனை. எனவே திமுக எம்பிக்கள் அனைத்து எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து டெல்லியில் முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, பொதுச் செயலாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் ஆகியோர் இது பற்றி கூறும்போது, தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்தது. இன்று மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அலுவலர் குழு அமைத்துள்ளது. அக்குழுவை உடனே திரும்ப பெற வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் தாக்கல் செய்யும் முழுமையான கடைசி பட்ஜெட் இதுதான். இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம். நாங்கள் பெறும் உரிமைகளும் சலுகைகளும் போராடி பெற்றவை. எங்கள் உணர்வை புரிந்து தமிழக அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். ஏமாற்ற நினைத்தால் 2026 சட்டசபை தேர்தலில் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். எங்கள் கோரிக்கைகளுக்காக வரும் 12ஆம் தேதி புதிய காப்பீடு திட்டத்தை புதுப்பிக்கையில் ஊழியர்களின் விருப்பத்தை கேட்க வேண்டும் என மாவட்ட கருவூலங்களில் ஆர்ப்பாட்டம். வரும் 13ஆம் தேதி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் மாவட்ட தலைநகரில் மறியல். வரும் 19ஆம் தேதி தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு, அங்கன்வாடி, கிராம உதவியாளர்களுக்கு வாழ்வூதியம் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 17ஆம் தேதி வாழ்வூதியம் கோரி மாவட்ட தலைநகரில் பேரணி நடத்துவது. ஏப்ரல் 24ஆம் தேதி காப்பீடு திட்டத்தை புதுப்பிக்கும் போது ஊழியர்களின் விருப்புரிமை கேட்க சென்னை கருவூல கணக்குத்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வரும் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 45 உட்பட நாடு முழுவதும் 1256 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இயங்குகின்றன. இவற்றில் சில பள்ளிகளில் மட்டுமே 3 வயது பூர்த்தி அடைந்த குழந்தைகளை பால்வாடிகா என்ற கேஜி முதல்நிலை வகுப்பில் சேர்க்கும் வசதி உள்ளது. இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நேற்று முன்தினம் துவங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களின் கவனத்தை ஒருநிலைப்படுத்த பள்ளிகளில் தியான வகுப்பு நடத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தால் பாதிக்கக்கூடிய பொதுமக்கள் சட்ட போராட்டம் நடத்தினால் இந்திய ஜனநாயக கட்சி சட்ட உதவிகளை செய்யும் என அத்திட்டத்தை எதிர்த்து போராடி வரும் மக்களை சந்தித்த பின் அக்கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை தென் மாநில எம்பிக்களுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். அதிமுகவில் அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்டங்களின் செயலர்கள், நிர்வாகிகளுடன் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது திமுக அரசுக்கு எதிராக திண்ணை பிரச்சாரத்தை அதிமுகவினர் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுகவினர் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். கூட்டணி பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதை நாங்கள் பார்த்து கொள்வோம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைத்து அதிமுக வெற்றி பெறும் என்றும்
மாவட்டங்களில் காலியாக உள்ள பதவிகளில் உடனடியாக நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். திமுக அரசுக்கு எதிராக திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காசா விற்பனைக்கு அல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோல்ஃப் மைதானத்திற்குள் புகுந்து பாலஸ்தீன குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் டிரம்பின் சொத்து தங்களால் சூறையாடப்படும் என்றும் அக்குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிரியாவில் பாதுகாப்பு படைகள், முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் ஆதரவாளர்கள் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற மோதல் மற்றும் பழிக்கு பழியாக நடைபெற்ற தாக்குதல்களில் கடந்த 2 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பிரபலமான இந்து கோவிலின் மதில் சுவரில் இந்தியாவுக்கு எதிரான வாசகங்களை சமூக விரோதிகள் எழுதியுள்ளனர். அமெரிக்காவில் கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு இந்து கோவில்கள் இதுபோல் அவமதிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய சம்பவத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.